Hello students, 10th Tamil Public Exams 2025 March 28 அன்னைக்கு நடக்க இருக்க எக்ஸாம்ஸில் பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் குருவினா சிறுவினா நெடுவினா புக் இன்ல என்ன கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்க சான்சஸ் இருக்குது, அந்த டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஷின்ஸ்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு தமிழ் பேப்பர் ப்ரெசன்டேஷன், அதாவது லாஸ்ட் இயர் எழுதின எக்ஸாம்ஸோட ஆன்சர் ஷீட் தமிழுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,65,000 வியூஸ் போயிருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனால் பெரிய வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறவங்க ஜஸ்ட் வெறும் 4% மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதாவது 100%ல் 4% மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. மீதி 96% ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய இம்பார்ட்டன்ட் வீடியோ போட்டுட்ருக்கேன். இங்கிலீஷ்க்கு, சோஷியல், சயின்ஸு, மேக்ஸு எல்லாத்துக்குமே பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோன்றது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறீங்க ஸ்டூடெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதுனால நான் போட்ட வீடியோஸை திரும்ப நீங்கள் போட சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களோ அந்த வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் லைக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ்க்கு நிறைய க்ரோத் கிடைக்கும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் ரீச் ஆகும். சொன்னது புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 10th பப்ளிக் எக்ஸாம்ஸில் நமக்கு தமிழுக்கு எதெல்லாம், அதாவது இது நான் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இப்போ ரீசெண்டாக கொடுக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ. அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோனா நிறைய வீடியோ இதுவரையும் போட்டிருக்கேன். இது ஒரு ஸ்பெஷலான வீடியோ. அதாவது 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ், அதாவது குருவினா சிறுவினா நெடுவினா, கடிதம், கட்டுரை, படிவம், இதெல்லாம் என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்றத நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு புக் இன்சைட் 1 மார்க் கொஷின்ஸ், புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸ்லேயே டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் குருவினா சிறுவினா, லாஸ்ட் மினிட் ரிவிஷன் கொஷின்ஸ், இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான தொடர்ச்சியாக வீடியோ, அதாவது பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு உள்ள உங்களுக்கு தமிழுக்கு இன்னும் அடுத்து நான் ஒரு 10 to 12 வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். எல்லாத்துக்குமே பிடிஎஃப் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருவேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 10th பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மற்ற வீடியோஸை பார்க்கணும் நினைக்கிறவங்க போய் பாருங்கள். இப்போ நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, இயல் 1லேருந்து இயல் 9 வரையும் உள்ள எல்லா முக்கியமான கொஷின்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். இதை படிச்சிங்கனாவே கண்டிப்பாக சென்ட மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஆனால் 1 மார்க் கூட படிச்சிருக்கணும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இயல் 1 பலவுள் தெரிக எல்லா கொஷின்ஸுமே படிச்சுக்கோங்க. எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் குருவினால இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் புதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. அது படிங்க. செகண்ட் கொஷின், மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே. இதில் எஞ்சியுள்ள 50 காப்பியங்கள் பெயர்கள், அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து, ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள், இதுவும் இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 4ம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அடுத்து சிறுவினால பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழனை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன. அடுத்து கொஷின் நம்பர் 2, புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இளம்பயிர் வகைகள் 5 பெயர்கள், அது படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது தேர்ட் கொஷின், அறிந்தது அறியாதது, இதையும் படிங்க. ஃபோர்த் கொஷின், தமிழழகனார், இதையும் படிங்க. என்னடா 4 சிறுவினாவுமே சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்கவேனா, இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா கொஷின் நம்பர் 2ம் 3ம் தான், 4ம் 2, 3, 4. ஆனாலும் இந்த 4 கொஷின்ஸுமே பப்ளிக்கில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் இதை மிஸ் பண்ணாமல் படிங்க. இயல் 1ல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்தடுத்த யூனிட்டில் மேக்ஸிமம் நான் மினிமம் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஷினும் இம்பார்ட்டன்ட், செகண்டும் இம்பார்ட்டன்ட், தேர்டு உங்கள் இல்லத்திற்கு வந்திருக்கும் உறவினரின் மகளுக்கு தமிழ் மொழியை பேச இருக்கு இல்லையா, இந்த தேர்ட் கொஷின் கேட்குறதே கிடையாது. ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெடுவினாவும் செகண்ட் நெடுவினா, இது 2 மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இது 2த்துல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கொஷின் நம்பர் 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 3 படிக்க வேண்டாம்.
நெக்ஸ்ட்டு மொழியை ஆளும் மொழியோடு விளையாடு இந்த பகுதியில் நம்ம கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அடுத்தது கட்டுரை பார்த்தீங்கன்னா, நீங்கள் சான்றோர் வளர்த்த தமிழ் அது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது நயம் பாராட்டுக அதையும் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இயல் 2ல் 1 மார்க் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. இந்த இயல் 2ல் இந்த பெரிய பொறுத்துக வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இது கேட்பாங்க. கொண்டல், கோடை, வாடை, தென்றல். இந்த சைடு மேற்கு, தெற்கு, கிழக்கு, வடக்கு. கொண்டல்னா கிழக்கு, கோடைனா மேற்கு, வாடைனா வடக்கு, தென்றல்னா தெற்கு. இது நான் கரெக்டாக சொல்லியிருக்கேனான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. குருவினால செகண்ட் கொஷின் வசன கவிதை வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஷின் தண்ணீர் குடி தயிர் குடம் இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் ஒன் பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும் அழும் தம்பிக்கு கூறும் ஆறுதல் சொற்கள் இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். சிறுவினால பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெடுவினால அதே மாதிரி கொஷின் நம்பர் 1ம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஆனால் 2 தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெடுவினால பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1ம் 2ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்தி, அடுத்து புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணி, நெடுவினா விரிவான கதை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணாமல் படிங்க. அதே மாதிரி முல்லைப்பாட்டு இது ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ஒன்று வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, நல்லா படிங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழ்த்து மடல், அதாவது மரம் இயற்கையின் மரம். இதில் வந்து உங்களோட நண்பன் வந்து முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுறது வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் கடிதத்தில் கேட்பாங்க. சரிங்களா, அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த யூனிட்டில் பாருங்கள் 1 மார்க் கொஷின்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. கொஷின் நம்பர் 2 மார்க் கொஷின்ஸில் குருவினால கொஷின் நம்பர் 1 விருந்தினரை மகிழ்த்து கூறும் முகமன் சொற்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது கொஷின் நம்பர் 4 இரடி பம்மல் பெருகுவர் இது வெரி இம்பார்ட்டன்ட். பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றார் கொஷின் நம்பர் 5 வெரி இம்பார்ட்டன்ட். சிறுவினால பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1 கொஷின் நம்பர் 2 கொஷின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட். அதில் கொஷின் நம்பர் 4 வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்தது நெடுவினால பார்த்தீங்கன்னா இதில் 3மே இம்பார்ட்டன்ட் தான். ஆற்றுப்படுத்துதல் என்பது அன்றைக்கு புலவர்களையும் கலைஞர்களையும் வள்ளல்களை நோக்கி நெறிப்படுத்துவதாக. இந்த கொஷின் வந்து உங்களுக்கு பப்ளிக்கில் ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க. ஆனால் மேக்சிமம் அதிகமாக எது கேட்டிருக்காங்கன்னா நெடுவினா 2ம் நெடுவினா 3ம். அதனால் கொஷின் நம்பர் 2, 3 ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஷின் நம்பர் 1 படிங்க. சரிங்களா, அதுக்கடுத்தது இதே யூனிட்டில் 3rd யூனிட்டில் இருக்க அந்த உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு உணவு விடுதியில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாக இருந்து அதாக குறித்து ஒரு உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். அதை நல்லா படிச்சுக்கோங்க. நயம் பாராட்டுக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி எழுதுறது இதுவும் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இரு சொற்களை ஒரே தொடரில் அமைக்க வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது பார்த்தீங்கன்னா இந்த சிலை சீலை, தொடு தோடு, விடு வீடு இதெல்லாம் வந்து கேட்காத கொஷின் பேப்பரே இருக்காது, கண்டிப்பாக கேட்டுட்ருப்பாங்க. ஸோ நல்லா படிங்க. அடுத்து அகராதியில் கண்டு பொருள் கூறுங்க அதையும் பார்த்துக்கோங்க. காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக இது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எல்லா யூனிட்ஸ்க்குமே பொதுவாக இருக்கிறதா போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து குருவினால் வந்து நச்சப்படாதவன் செல்வம் திருக்குறளில் இந்த 4மே படிங்க. கொஷின் நம்பர் 1 கொஷின் நம்பர் 2 கொஷின் நம்பர் 3 கொஷின் நம்பர் 4 4மே வெரி இம்பார்ட்டன்ட். சிறுவினால் ஃபஸ்ட்டு மட்டும் படிச்சுக்கோங்க. வேலுடு நின்றான் இடு என்றது போலும் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா குருவினால் ஃபஸ்ட் குருவினா படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது 3rd ஒன் மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றுப்பாங்கு அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுவேன் அது இம்பார்ட்டன்ட். அடுத்து சீசர் இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. சிறுவினால மாளாத காதல் நோயாளன் போல் ஃபர்ஸ்ட் கொஷின். அடுத்தது இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் செகண்ட் கொஷின் அது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து நெடுவினால ஃபர்ஸ்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த தேநீர் கோப்பையை எடுக்கும் அது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 3rd ஒன் அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடன் விண்வெளி பயணம் அது இம்பார்ட்டன்ட். அடுத்து கட்டுரை அதே யூனிட்லேயே கட்டுரை பார்த்தீங்கன்னா விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் அதுவும் இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட்டில் இருக்க இந்த நயம் பாராட்டுங்க கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதுபோல் தொடரை படித்து விடையை எழுதுக நூலின் பயன் படித்தல் எழின் கல்வியின் பயன். அப்போ அந்த இடத்துல என்ன வரும்? நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் எழுத்து கற்றல். விதைக்கு தேவை இரு எனில் கதைக்கு தேவை கரு. கல் சிலையாகுமெனில் நெல் சோறாகும். குரலில் இருந்து பேச்சு எனில் விரலில் இருந்து எழுத்து. மீன் இருப்பது நீரில் தேன் இருப்பது பூவில். இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க.
அதுக்கடுத்தது இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சைட் கொஷின்ஸில் இந்த வினா வகை எத்தனை வகைப்படும் அவை யாவைன்னு கேட்டால் அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்று வினா 6 வகைப்படும். அது யாவை என்னன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு உதாரணமும் பார்த்து வச்சுக்கோங்க. அதில் வந்து இன்சைட் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி விடை எத்தனை வகைப்படும் அவை யாவைனா சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. இது விடையோட 8 வகைகள். அதுவுமே படித்து வச்சுக்கோங்க, உதாரணத்தோட என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த யூனிட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு குருவினா 1ல் கழிந்த பெரும் கேள்வி நான் 5th யூனிட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஸ்டின் செய்கு தம்பி பாவலர் கல்வி பற்றிய கருத்தினை முழக்கத் தொடர்களாக எழுதுறது, அதுவுமே இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து அமர்ந்தான் பகுப்பது ஒரு இலக்கணம், அதுவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 4th ஒன் இதில் 4 கொஷினுமே பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட்னா சிறுவினால கொஷின் நம்பர் 1ம் கொஷின் நம்பர் 4ம் பார்த்துக்கோங்க. பொருள்கோளின் வகையை சுட்டி எழுதுக கொஷின் நம்பர் 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெடுவினால கொஷின் நம்பர் 1 அண்ட் 2 மட்டும் படித்தா போதும். கொஷின் நம்பர் 1ம் வெரி இம்பார்ட்டன்ட், 2ம் இம்பார்ட்டன்ட். அதில் கொஷின் நம்பர் 1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதுக்கடுத்து இதே யூனிட்லேயே உங்களுக்கு நூலக உறுப்பினர் படிவம், இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இன்சைடில் பார்த்தீங்கன்னா இலக்கண பகுதியில் வந்து உங்களுக்கு பெரும் பொழுதுல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கார்காலம், ஆவணி, புரட்டாசி, குளிர்காலம், ஐப்பசி, கார்த்திகை, முன்பனி காலம், மார்கழி, தை, இதெல்லாம் படிங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. திணையும் பொழுதும் இதுவுமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. சிறு பொழுது என்ன, பெரும் பொழுது என்ன அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி வைகரைனா 2 மணி முதல் 6 மணி வரை, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு இன்சைடில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 6th யூனிட் உங்களுக்கு இந்த வருஷம் வந்து புக்கு லெசன் வந்து 6th யூனிட்ல கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. இதில் 4th ஒன் மார்க் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, பலவுள் தெரிகளை, தூக்குமேடை என்னும் நாடகத்தின் பாராட்டு விழாவில் தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர், இது நல்லா படிச்சுக்கோங்க. குருவினால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின் நம்பர் 2 கலைஞர் பழுமர கனி பயன் கொள்ளும் பேச்சாளர், இதுவும் படிச்சுக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த வருஷம் ஆட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி கொஷின் நம்பர் 1 குருவினா அதையும் பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் 3யும் நல்லா பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து சிறுவினால பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ் மொழிக்காக கலைஞர் செய்த சிறப்புகளுள் நீங்கள் அறிந்து கொண்ட 2 அது கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 1 வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை ஆடிய நயம், அது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து நெடுவினால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் கொஸ்டின் நம்பர் 1 கொஸ்டின் நம்பர் 2 இந்த 2 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். நெகிழிப்பைகளின் தீமையை கூறும் பொம்மலாட்டம், இது ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் இந்த வருஷம் புதுசாக ஆட் ஆகிருக்கிறது இந்த கலைஞரை பற்றின ஒரு டீட்டெயில். போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், திரைக்கலைஞர், இயற்றமிழ் கலைஞர் ஆகிய தலைப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2 நெடுவினாவும் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கலவை சொற்றலாக மாற்றுக, தொடர் சொற்றொடராக மாற்றுக, தனிச்சொற்றொடராக மாற்றுக, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதிலேருந்து ஒன்று வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொற்கள், கோல்டு பிஸ்கெட், தங்கக்கட்டி, இதெல்லாம் வந்து தமிழ் சொற்கள் என்ன அப்படின்றத நல்லா படித்து வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதுக்கடுத்தது உங்களுக்கு இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா கலை திருவிழாவிற்கு சென்று வந்த நிகழ்வை வந்து கட்டுரையாக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுக்கு முன்ன போன வருஷம் வந்து இங்கே அரசு பொருட்காட்சி வரும். ஸோ அரசு பொருட்காட்சி இப்போ எடுத்துட்டு தான் கலை திருவிழாவுக்கு சென்று வந்த நிகழ்வுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கடிதம் வந்து 100% வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ படிக்காதவங்க தயவு செஞ்சு படித்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நிற்க அதற்கு தகவலை, இது ஒரு வயசு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? தமிழர், தமிழ்நாடு என்று வாழ்ந்து மறைந்தவர் கலைஞர், இதில் இருந்து ஜஸ்ட் ஒரு கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இது அதிகம் கிடையாது. ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஆனால் கலைச்சொல் அறிவும் கண்டிப்பாக படிங்க. இதில் வந்து ஆஸ்தட்டிக்ஸ், அழகியல், முருகியல், ஸ்டோரி டெல்லர், கதை சொல்லி, பிளே ரைட், நாடக ஆசிரியர், ஸ்க்ரீன் பிளே, திரைக்கதை, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதே யூனிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் இருக்குல்ல 6th யூனிட்ல, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸ்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துருவோம். அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா இதில் குருவினா கரப்பிடும்பை இல்லார், அது நல்லா பார்த்துக்கோங்க. தஞ்சம் எளியர் பகைக்கு, அது பார்த்துக்கோங்க. வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருபவர், 3rd கொஸ்டின் படிங்க. சிறுவினால இது 2மே படிங்க. அதில் ஃபஸ்ட்டு சிறுவினா வெரி 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 இம்பார்ட்டன்ட். 2 சிறுவினாமே படிச்சிங்கன்னா சூப்பர் தான்.
நெக்ஸ்ட்டு யூனிட் 7ல் இம்பார்ட்டன்ட் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு குருவினா, செகண்ட் குருவினா, தேர்ட் குருவினா, ஃபோர்த்து குருவினா 4மே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த 4மே மாற்றி மாற்றி பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் வந்து கொஷின் நம்பர் 4மே கேட்டிருக்காங்க. ஸோ 1, 3, 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து நெடுவினாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு நெடுவினா மாணவ பருவமும் நாட்டுப்பற்றும் இது வந்து உங்களுக்கு 8 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மெய்கேத்தி பாடலின் நயம் கொஷின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட். சிலப்பதிகார மறுவூர் பாக்க வணிக விதிகளை இக்கால வணிக வளகங்களோடு அங்காடிகளோடு ஒப்பிட்டு எழுதுக தேர்டும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3த்துல எது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் கொஷின் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட், அதுக்கடுத்தது ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், அதுக்கடுத்தது செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். 3மே படிக்கணும். ஆனால் கண்டிப்பாக சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க 3ம் படிச்சுக்கோங்க. மற்றவங்க 80+ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஷின் நம்பர் 2 and 3 படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது பாருங்கள், பின்வரும் தொடர்களை கொண்டு பொருத்தமான தொடர் அமைக்க இது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து தொகை சொற்களை பிரித்து எழுதி தமிழ் எண்ணுரு தருக அது இம்பார்ட்டன்ட். அடுத்து இதே யூனிட்லேயே கடிதம் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாவகை அலகிடுதல் இதில் இந்த செப்பலோசை கொடுத்துருக்கு இல்லையா, செப்பலோசை வெண்பாவிற்குரியது. அப்போ என்ன கேட்பாங்கன்னா வெண்பா எந்த ஓசையை கொண்டு வரும்னா செப்பலோசை, இது படிச்சு வச்சுக்கோங்க. ஆசிரியப்பா அகவலோசை இது ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆசிரியப்பாவும் ஆ வரிசை, அகவலோசையும் ஆ வரிசை. ஸோ அப்போ ஈஸியாக நம்ம வந்து இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து ப்ரீவியஸ் இயரில் 2 மார்க் கொஷின்ஸில் இந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதாவது வெண்பாவிற்கும் ஆசிரியப்பாவிற்கும் உரிய ஓசையை கூறுக அப்படின்னா வெண்பா செப்பலோசை கொண்டு வரும், ஆசிரியப்பா அகவலோசை கூறியது அப்படின்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி வெண்பா ஆசிரியப்பா இந்த பொது இலக்கணம் 2 பாக்ஸுமே படிச்சுக்கோங்க. ஆனால் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா இதில் கொஷின்ஸில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா வெறும் இது மட்டும்தான் கேட்டிருப்பாங்க, ஆசிரியப்பாவோட பொது இலக்கணம் தான். ஆனால் வெண்பாவோட பொது இலக்கணமும் படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இதில் உங்களுக்கு குருவினால இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 2 குரல் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக. அது பப்ளிக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். அதே மாதிரி அவயம் தேர்ட் கொஷின் இதுவுமே போன வருஷம் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கம்மி. ஆனால் 4th and 5th வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. காலக்கழுதை கட்டரும்பானதும் கவிஞர் செய்வது யாது, வஞ்சிப்பவிற்குரிய ஓசை தூங்கல் ஓசை, அதை நல்லா பார்த்துக்கோங்க. சிறுவினால பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1 சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவையானவை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சிறுவினா. அடுத்தது ஆசிரியப்பவன் பொது இலக்கணம் இதுவும் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 4th ஒன் படித்து வச்சுக்கோங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, சம்டைம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரிவிஷன் எக்ஸாம்ஸில் நிறைய டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. நெடுவினால பார்த்தீங்கன்னா பள்ளி தேடலில் கிடைத்த பணப்பையை ஒருவரிடம் ஒப்படைத்ததும் அதற்கு பாராட்டு பெற்றதும் பள்ளி பற்றி வெளியூரில் இருக்கும் உறவினருக்கு கடிதம் எழுதுக இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா அடுத்த லெசன் இது பார்த்துட்டோமா? அடுத்த யூனிட் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயே வந்து உங்களுக்கு மொழிபெயர்க்கில் வந்து பேச்சு வழக்குனே எழுத்து வழக்காக அது அவ்வளோ கேட்கறது இல்லை. இது படித்து வச்சுக்கோங்க. மின் விளக்குகள் பழுதடைந்துள்ளன, அதனால் இரவில் சாலையில் நடந்து செல்வோருக்கு ஏற்படும் இடையூறுகள் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பிள்ளைங்களா, கண்டிப்பாக படிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டில் கருணையன் லெசனில் தீவக அணியனோட வகைகள் பாருங்கள். அடுத்து நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதற்குரிய காரணமும் கொஷின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். ஓமை உணர்த்தும் கருத்து காய்மணியாகும் முன்னர் காய்ந்தன. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது இந்த குரலில் பயின்று வந்துள்ள அணியோட இலக்கணம் என்னன்னு கேட்குறாங்க. அடுத்தது வாழ்வின் தலைக்கணமே வழகு என்ன கேட்டிங்கன்னா இந்த யூனிட்டில் 1 to 5 அந்த 5 குருவினாவும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 4 வெரி 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 இம்பார்ட்டன்ட். தற்குறிப்பேற்று அணி அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் 4th கொஷின். சரிங்களா? ஸோ அணிக்கு தனியாக வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அணிக்கு மட்டும் வீடியோ போடுறேன், நோட்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அணி வரும்னு சொல்லிட்டு. நெடுவினால பார்த்தீங்கன்னா இதில் 3மே வந்து பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. கருணையனின் தாய்மறைவுக்கு வீரமாமுனிவர்கள் பூக்கள் போன்ற உமைகாலம் இந்த கொஷினும் கேட்டிருக்காங்க. அடுத்து இது வந்து 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஜெயகாந்த நினைவு சிறப்பிதழ வார இதழ் இதுவுமே 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான் இதுவுமே வந்து உங்களுக்கு நெடுவினா 8 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? லாஸ்ட் யூனிட்க்கு வந்துட்டோம். மொழிபெயர்க்க ஆல் யூனிட்ஸ் படித்து வச்சுக்கோங்க. ஓமையை பயன்படுத்தி சொற்றொடர் உமைக்க இது கண்டிப்பாக இது படிங்க. இந்த
இருந்து இது கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து நிறுத்தற் குடியேறிடுக, இதுவுமே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. சரிங்களா? நாட்டு நல பணித்திட்ட முகாமின் தொடக்க விழாவில் இது 1 or 2 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சப்போஸ் கேட்டுட்டாக்கா தெரியலன்னு விட வேண்டாம். ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தொடர்ச்சியாக வந்து 10th நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 10th தமிழ் பப்ளிக்கோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ லாஸ்ட் இயரோட ஆன்சர் ஷீட் கரெக்ஷன் வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,64,000 வியூஸ் போயிருக்கு. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா 4.3% தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. பேலன்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் 95.7% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், கல்வி விஜி சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா வீடியோஸ்லேயும் உங்களுக்கு PDF நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஷேர் பண்ணிடுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பார்க்குற வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.